என்ன சொல்றீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க முடி வைங்க, நான் நிறைய பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறேன், கும்மாளம் போடுறேன். உங்க முடி மட்டும் எனக்கு வச்சு நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க என்ன வைக்கிறீங்களோ நான் செய்யறேன். பண்ணிடுவேன். டீ கடையில பார்த்தோம், டீ குட்டி நீங்க கடை வச்சிருக்கீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நாள் சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ் போறீங்களா நீங்க? எங்கனே நான் வந்து டிக்டாக்ல பண்ணி பாருங்க எல்லாம் போனேன், ஃபேமஸா இருந்தேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒன்றும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆகி உங்களுக்கு கூப்பிடாம இருக்காங்க? ஆமாண்ணே, இந்த ஜிபி முத்து, அப்புறமேட்டுக்கு இந்த திவாகர் டாக்டர் சும்மா போட்டிக்காரன், இந்த வாங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்காது சொன்னா போயிட்டாங்க. நம்ம திறமை இருக்கிறவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு, எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்ன சொல்றீங்க? அவன் பாருங்க தலை வழுக்கையா இருக்கா, வழுக்கா இருக்கவனா போய் போக முடியாது, முடிந்தாலும் பையன் கூட இருக்கு. அது இன்னைக்கு நம்ம பிக்ஸ் பண்றோம், முடி வைக்கிறோம், பிக் பாஸ்க்கு போறோம், கலந்துறோம். தெரிஞ்ச இடம் இருக்கா முடி வைக்கிறது? நம்ம கிட்டே பண்றானே, நீங்களே பண்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க முடி வைங்க, நான் நிறைய பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறேன், கும்மாளம் போடுறேன். உங்க முடி மட்டும் எனக்கு வச்சு நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க என்ன வைக்கிறீங்களோ நான் செய்யறேன். பண்ணிடுவேன். சரிண்ணே, நல்லா அழகா வச்சுருக்கேன். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜங்ஷன்ல டீ குடிக்க வந்தேன், வந்த தவளை பார்த்தேன். இவர் வந்து ஹேர் என்ன மாடல், என்ன டிசைன், லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் வைக்கணுமோ அதை வச்சு தரான். எனக்கு வைக்கிறேன் இருக்காரு. வச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பிக் பாஸ் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த வருஷம் வளர்க்க இருக்கிறதுனால கூப்பிடல, அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்க. தம்பியோட தயவுல நான் பிக் பாஸ் கண்டிப்பா போவேன்னா தம்பி கடையா மறக்க மாட்டேன். திருச்சியில இருக்கிற ஜங்ஷன் வந்து நம்ம கடைக்கு வந்து விஷயம் பண்ணுங்க. நன்றி.